கனடாவில் கிழக்கு மாகாண தளபதி தீபன் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் இலக்கியா ரினோவேஷன் நிறுவனர் விஜயரத்னம் தனுஷன் என்பவரை அவரது வாகனத்திலிருந்து தமிழீழ தேசிய கொடியை அகற்றுமாறும் தன்னை தாக்குவேன் என மிரட்டியுள்ளதாகவும் வீடியோக்களையும் குரல் பதிவுகளையும் எமது பிஹைண்ட் மீ ஊடக நிறுவனத்திற்கு பிரத்யேகமாக தனுஷன் பகிர்ந்துள்ளார். மே 20ஆம் தேதியன்று கனேடிய விற்பனை நிலையம் ஒன்றுக்கு சென்றபோது அங்கிருந்த ஒருவர் தன்னை நோக்கத்துடன் அருகில் வந்து தனது வாகனத்தை மறைத்து அதற்குள் ஏற முற்பட்டார் எனவும் அதை தான் தடுத்துவிட்டு என்ன விடயம் என அவரை விசாரித்த போது கிழக்கு மாகாண தளபதி தீபன் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தனது வாகனத்தில் உள்ள தமிழீழ தேசிய கொடியை அகற்றி விடுமாறும் இல்லாவிட்டால் தன்னையும் தாக்கி தனது வாகனத்தையும் சேதப்படுத்தி விடுவேன் எனவும் அவர் மிரட்டியதாகவும் தனுஷன் தெரிவித்துள்ளார். இலக்கியா ரினோவேஷன் நிறுவனர் விஜயரத்னம் தனுஷன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தன்று பிரம்டன் சிக்குசி பூங்காவிற்கு சென்று அங்கே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் மகன் பாலச்சந்திரன் பிரபாகரனை இலங்கை ராணுவம் அளித்த காட்சிகளையும் இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட எமது மக்களுக்கு கிடைக்காத நீதி பற்றியும் கனடாவில் உள்ள மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மாத்திரமின்றி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலையும் தனது நிறுவனத்தின் ஊடாக அவர் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பின்னர் மார்க்கம் MC பிளாசா சென்று அங்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி அவரால் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் ஸ்கிராப்ரோவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை விஜயரத்னம் தனுஷன் வழங்க முற்பட்ட போது அங்கு வந்த ஒருவர் தனது இலக்கியா நிறுவனம் குறித்தும் தன்னை தமிழ் தேசியவாதி இல்லை என்றும் இலங்கை ராணுவத்தோடு நிற்பவர் என்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் பணத்தை கையாடல் செய்தவர் எனவும் தன் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். அது மாத்திரமின்றி பிஹைண்ட் மீ ஊடக நிறுவனத்தோடு தான் செயற்படும் போது இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பிஹைண்ட் மீ வேலை செய்வதாகவும் தன்னையும் அதே கட்டமைப்புக்குள் கொண்டு கருத்துக்கள் வெளிவருவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். மேற்குறித்த மிரட்டல்களுக்கு அடிபணிந்து தேசியம் சார்ந்து பயணிக்கும் தனது செயற்பாடுகளில் எந்த மாற்றத்தையும் தன்னால் செய்ய முடியாது என்பதையும் ராணுவ புலனாய்வாளர்களுடன் தான் செயற்படுகின்றேன் என்பதை முற்றுமுழுதாக மறுப்பதோடு இரு சகோதரர்களை யுத்தத்தில் பறிகொடுத்தவன் போராட்டத்தின் தார்மீகம் குறித்த சிந்தனையோடு இன்று வரை வாழ்ந்து வருகின்றேன் என்றும் தனுஷன் பிஹைண்ட் மீ செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது கெனடி சியோனுக்கு வந்திருந்தான். என்னுடைய வேலைக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்காக வந்திருந்தான். வந்த இடத்துல ஒருவர் இனம் தெரியாத ஒருவர் என்ன தாக்குறதுக்கு வந்தவர். எப்படி என்று சொன்னால் என்னுடைய தேசிய கொடியை உடனடியாக எடுக்க சொல்லி என்னுடைய வாகனத்தில் இருக்கிற கொடியை எடுக்க சொல்லி தான் கிழக்கு மாகாண தளபதியாக தன்னுடைய பெயர் தீபன் என்று சொல்லி கூறிக்கொண்டு நான் முன்பு சொல்லப்பட்ட போல் ஒரு சில விசமிகளால் தயார்படுத்தப்பட்டு என்னை தாக்குறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நபர் தான். அவருடைய வீடியோ காணொலியை என்னுடைய வீடியோட தொகுத்திருக்கிறேன். அவருக்கு அந்த வீடியோ மூலமே பாருங்க. ஒரு இவர் தெரியுமா, இவர் யார் என்று. இவர் ரெனிவேஷன் செய்யக்கூடிய ஒருவர் தான். இவர் கனடாவில் ரெனிவேஷன் வேலை செய்யக்கூடிய ஒருவர். இவர் ரெனிவேஷன் செய்யக்கூடிய ஆக்கள் சகோதரங்கள் யாராவது வேற உங்களுக்கு தெரிஞ்சா இவர் சார்ந்த தகவலை எனக்கு தாங்கோ. இவருடைய வீடியோ காணொலியை கம்பளமே பாருங்க சகோதரங்கள். நன்றி. வீடியோ எடுக்கிறாரு சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இவர் வீடியோ எடுக்கிறாரு. இவர் தமிழ்னு போட்டுட்டு இருக்காரு. ஆனா நாட்டில் கலவரம் இருக்கிறது. சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லட்டா? இயக்கம்னா என்னன்னு தெரியுமா? யாரு சொல்லுங்க. நீங்களா யார்? நீங்கள் நான் யாருன்னு தெரியுமா? கட்டுமான தளபதி. என்ன பேர்? என்ன பேர் உங்களுக்கு? தீபன். ஏன் என்னோட அப்படி இந்த சாய்க்கிறீங்க? என்ன காரணம் நீங்க என்னோட அப்படி சாய்க்கிறது? இந்த இதை போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? ஏன் போடக்கூடாது? இப்ப தூக்குவாங்க, இங்க நிக்க முடியாது. ஏன் தூக்குவாங்க? என்ன காரணம்? நீங்க தளபதியிட்ட சொல்றீங்கன்னா புரியல இதை போட நான் சொல்றீங்க. இங்க கொள்ள அடிக்கிறது. நீங்கள் கிழக்குமான தளபதினு சொல்றீங்க. பேதன் இது போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. எங்கள்கிட்ட கொடி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதுல ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? என்ன காரணம்? நாட்டுக்கு போயிட்டு சாவ வேண்டியதானே. நாட்டுக்கு என்ன கார்ல படத்தை போட்டு நாங்க நக்க போயிலையா? நீங்க தான் படத்தை போடுறீங்க. நீங்க என்ன தொழிற்சீங்க? சொல்லட்டா? நீங்க என்ன தொழிற்சீங்க? தூக்குவாங்க. நீங்க என்ன தொழிற்சீங்க? என்ன தொழிலா? ஆமா, நாங்களும் எல்லாம் பார்த்த. நாங்க கிழக்குமான தளபதினு சொல்றீங்க. நீங்க கதைக்கிற வார்த்தை பிரியாம சரியா? அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் ஒண்ணும் செய்யல. நான் கடைக்கு வந்தேன். நீங்க என்ன பிரச்சனை நடக்கிறீங்க? கடைக்கு வந்தீங்க. இந்த இது போடக்கூடாது யாருமே. என்னதுக்காண்டி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? என்ன காரணம்?
இனிமே மார்க்கத்துல வந்து எந்த ப்ரோக்ராமும் நடக்கக்கூடாது. என்ன காரணம் பண்ண என்னத்துக்காண்டி என்ன சொல்றீங்க? நான் விட மாட்டேன். என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? உங்களோட நோக்கம் தான். விட மாட்டேன்டா. என்ன நோக்கம்? எடுக்கிறீங்கல்ல. என்ன களவு எடுக்கிறேன்? காசு எடுக்க. உங்களோட என்ன காசு எடுக்கிறேன்? என்ன எடுக்கிறேன் உங்களோட சொல்லு. யாருக்கு வந்து காசு அனுப்பிடுங்க சொல்லுங்க பாப்போம். எப்ப யாருக்கு? யார்டே நாங்க காசு எடுக்க வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு பாசு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நீங்க வந்தவர்களை பாருங்க. சரியா? கொடி போடக்கூடாது நான் முடிவு எடுக்கிறேன். சரியா? ஓகே ஓகே, நன்றி. முடிவெடுங்க பாப்போம். சரி, ஓகே, வணக்கம். கவனம் ஜீப். அது ஓகேண்ணா, ஜீப் எல்லாம் சரியா, அது பிரச்சனை இல்லை. நீ போற பாருங்க உறவுகளை, இவர் தான் நாள் ஜீப் உடைப்பாராம், கொடி போடக்கூடாதுன்னு சொல்றாரு. பாருங்க, இவர் தான் நாள் கிழக்கு மாநில தளபதியா. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.